ஆனால் இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிமிர்த்த முடியாது. நான் இந்த வால் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுகிற நாய். இந்த நாய் வந்து உண்மையை பேசுகிற நாய். இது வந்து ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்றைக்கி ஒரு கட்சியில் சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வால் கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். இந்த நாய் அப்படித்தான் பேசும். அதை இந்த நாய் ரொம்ப பெருமையாக பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால் மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரல. நான் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன். இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கத்தான் போகிறேன். ஆனால் மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன். அதை பெருமையாகத்தான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜால்ரா அடித்து தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை. காந்தியார் அவர்களுடைய பெயரை காக்கவோ மீட்கவோ வேண்டிய அவசியமில்லை. நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தமிழக அரசின் மீது சுமை கூடுகிறது. ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம், உதவி, அதன் நலத்திட்டங்கள் இவையெல்லாம் குறைகிறது. அதை மீட்கவும் காக்கவும் தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை பாயிண்டை விட்டுட்டு வேறு இடத்துல விளையாடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காந்திய கொள்கைகளை பின்பற்றுகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மறுபடியும் நான் எதிர்க்கட்சிகளுக்கு ஒன்றை சொல்கிறேன். காந்தியின் கொலைக்கும் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றத்திலேயே தீர்ப்பாகிவிட்டது. ஆனால் மறுபடியும் திருப்பி அதை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காந்தி அவர்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அளவிற்கு மரியாதை செலுத்தவர் யாரும் இருக்க முடியாது என்பது எனது கருத்து. இல்லை, இதெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது. அதோட திட்டமெல்லாம் டெல்லி பார்த்துக்குவாங்க. நாங்கள் இங்கே இந்த மாநிலத்தில் இப்போ எப்படி எங்களை எடுத்து செல்வது மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். விஜய்க்கு ரசிகர்களாக இருந்தவர்கள், விஜய்க்கு வெல்விசராக இருந்தவர்களுக்கு, விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினவங்க, விஜய்க்கு கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு தான் இங்கே பதவி வழங்கப்படும் பண்ணி புஷி ஆனந்தினி அவர் பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனால் அங்கே இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பதவியில் இருக்காங்களா? பாருங்க, திடீர்னு ஒரு பணக்காரன் யாரு, அவரும் ஒரு நல்ல ஆள்னா பரவாயில்ல, ஒழுக்கமான ஆள்னா பரவாயில்ல. இது ஆதவ அர்ஜுனாங்கிறவர் யாரு, அவருடைய தகுதிகள், அவர் முதன்மை இடத்துல இருக்காரு. அதுக்கடுத்தால் பார்த்தா புஷி ஆனந்த், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நிர்மல்குமார், செங்கோட்டையன் என்ன தியாகம் பண்ணிட்டாரு இந்த மக்களுக்காக, இல்லை விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து. அடுத்தால் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு கட்சி அதாவது ஒரு மாற்றத்தை தருவோம், விஜய் ரசிகர் மன்றத்தில் உழைத்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லி பதவி கொடுப்போம் என்று சொன்னவர்கள் யாருக்காவது பதவி கொடுத்தாங்களா? புஷி ஆனது சொன்னது உண்மையா இல்லையா? பத்திரிகையாளர்கள் உங்கள்கிட்டே கேட்குறேன். எல்லா கட்சியும் நடத்துகிற மாதிரி அனுமதி வாங்குறாங்க, எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க. இதெல்லாம் தேர்தலில் எப்படி பிரதிபலிக்குங்கிறது இப்போ நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மையிலேயே பயந்து போயிருக்கிறது யார்? பாஜகவு தான் இன்னைக்கு உண்மையிலேயே பயந்து போயிருக்கோம். பாஜக, அதிமுக தான் நாங்கள் இன்னும் பலமான கூட்டணி கட்டு போகிறோம், அங்கே இருக்கிற கட்சி வரப்போகுது, இங்கே இருக்கிற கட்சி வரப்போகுதுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற நாங்கள் வலுவான கூட்டணி, வலுவாக தான் இருக்கிறோம். நாங்கள் யாரையும் பார்த்து பயப்படல, யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க தான் இன்றைக்கி அந்த கட்சி வருமா, இந்த கட்சி வருமா, அவரை கூப்பிடலாமா, இவரை கூப்பிடலாமா அப்படின்னு அவங்க தான் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிச்சயமாக அதிமுகவும் அவருடைய சொந்த பலத்தை தமிழகத்தில் இழந்து போச்சு. பாஜகவும் பழைய நிலைமையில் இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. அதுவும் ஒரு தேர்தல் வருகிற போது தான் அவங்களுடைய பலம் என்னன்னு தெரியும். நிச்சயமாக இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைய அதாவது அவங்களே எல்லாருமே மூணாவது இடத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் பொதுவாக சொல்லப்படுது. அதான் முதல் இடத்துல திமுக கூட்டணி இருக்கும். இல்லை, அது பொறுத்து மூணாவது நாலாவது இடத்துல மற்றவங்க போவாங்க. பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது. சொல்லிவிட்டேன். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ்.
கீழே இறங்கப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.